சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். 2024ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருக்கும். பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய முதல் நிகழ்வாக, இந்த ஆண்டினுடைய முதல் நிகழ்வாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சியில் கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தொடக்க விழாவில் பங்கேற்றிருந்தார். அதே நேரத்தில் 3 நாட்கள் லாரி ஓட்டுநர்கள் நாடு முழுவதும் ஸ்ட்ரைக்கை அறிவிச்சிருந்தாங்க. குறிப்பிட்டு வட மாநிலங்களில் அந்த பிரச்சனையானது மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்துருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, குறிப்பாக லாரி ஓட்டுநர்கள் ஏன் இந்த அளவுக்கு அக்ரஸிவாக இறங்கி இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற தொடர்பாக தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்குறோம். அதை பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டு குளிர்கால கூட்டத்தொடரானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்குது. ஒரு பக்கம் டிசம்பர் 13ஆம் தேதி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகாக அதே தினத்தில் நாடாளுமன்ற தாக்குதல் நடைபெற்ற அதே தினத்தில் 2 நபர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளே குதித்து மிகப்பெரிய பிரச்சனையாகுது. அந்த விஷயங்கள் தொடர்பாக விசாரிக்கணும். அந்த 2 நபர்களுக்கு பாஸ் கொடுத்த மைசூர் பாஜக எம்பி மீது விசாரணை உத்தரவிடணும் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக எம்பிக்கள் பல்வேறு போராட்டங்களை நாடாளுமன்றத்திற்குள்ளேயும் நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 145 எம்பிக்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தினங்களை சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. மிகப்பெரிய விவாத பொருளாக அது மாறுது. இந்த காலத்தை பயன்படுத்தின பாஜக அரசு குறிப்பிட்டு 3 சட்டங்களை திருத்தி அமைக்கிறாங்க. அதில் ஆங்கிலேயர் அந்த காலகட்டங்களை கொண்டு வந்த அந்த 3 சட்டங்களை திருத்தி அமைக்கிறாங்க. அந்த விஷயமும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறுது. இந்த 3 சட்டங்களானது நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் நடைமுறையில் இருந்த சட்டங்களாக இருக்குது. அந்த சட்டங்களை தான் பாஜக அரசு மாற்றுறாங்க. சட்டங்கள் மட்டும் மாற்றப்படலை, அந்த சட்டத்தினுடைய பெயரையும் மாற்றுறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 1860ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய தண்டனை சட்டத்தினுடைய பெயரானது பாரதிய நியாய சந்நிதா அப்படிங்கிற பெயரை மாற்றுறாங்க. அடுத்தது 1898ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட குற்றவியல் நடைமுறை சட்டத்தினுடைய பெயரானது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படிங்கிற அந்த பெயரானது மாற்றப்படுது. அடுத்தது 1872ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய சாட்சிய சட்டமானது பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படிங்கிற அந்த பெயரை மாற்றுறாங்க. இந்த பெயர் மாற்றங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறுது. அது ஹிந்தியா இல்லை சமஸ்கிருதமா அப்படின்ட்டு பல்வேறு விவாதங்கள் இருந்துச்சு, பல எதிர்ப்புகள் எல்லாமே இருந்த நிலையில் கிட்டத்தட்ட 145 எம்பிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுக்கு பிறகாக இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த புதிய சட்ட திருத்தமானது லோக்சபா மற்றும் ராஜ்யசபா ஆகிய 2 அவையிலையும் பெரும்பான்மையான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இல்லாத காலகட்டத்தில் கொண்டு வரப்படுது. நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படுது. அந்த காலகட்டத்திலேயே எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு மிக முக்கியமான தலைவர்கள் எம்பிகள் இதை கடுமையாக எதிர்த்து வந்தாங்க. இந்த கூட்டத்தொடர் நடந்து முடிந்து கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலாக கடந்த நிலையில் ஜனவரி 1, 2, 3 ஆகிய 3 தினங்கள் நாங்கள் ஸ்ட்ரைக்கை நடத்த போகிறோம் அப்படின்ட்டு பல்வேறு ஓட்டுநர்கள், அதாவது கார் ஓட்டுநர்கள், அதே போல் லாரி ஓட்டுநர்கள், பெரிய பெரிய ட்ரக்கு ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள், குறிப்பாக டேங்கர் லாரிகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த ஓட்டுநர்களும் இந்த ஸ்ட்ரைக்கில் நாங்கள் பங்கேற்க போகிறோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஜனவரி 1ஆம் தேதி பெரிய அளவிலான இந்த ஸ்ட்ரைக்கின் காரணமாக பெரிய பிரச்சனை ஏற்படலை. ஆனால் ஜனவரி 2ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வெடிக்குது. பல்வேறு ஊர்களில் அது பெட்ரோல் பங்க்லேயும் உள்ளிட்ட மிக முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகளை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது. இந்த அளவுக்கான பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஹிட் அண்ட் ரன் கேஸ், அதாவது இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டம் இருக்கிற வரைக்குமே அது அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் இந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக பாரதிய நியாய சந்நிதா அப்படிங்கிற அந்த சட்டத்தின் கீழே இந்த ஹிட் அண்ட் ரன் அந்த பிரிவானது அரசு கொண்டு வந்துடுறாங்க. இதன் மூலமாக ஓட்டுநர் ஒரு விபத்து ஏற்படுத்திட்டு அவங்க போகிறாங்க, அவங்க மீதான நடவடிக்கை பாயுது அப்படின்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 7 லட்சம் ரூபாய் அளவுக்கான அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற அந்த விஷயமானது இந்த சட்டத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னா, வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா, சாலை விபத்தானது எதிர்பாராத விதமாக நடந்து அதில் ஒருவர் கொல்லப்படுறாங்க அப்படின்னா
ஓட்டுநருக்கு அபராதத்தோட கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் வரை அந்த சிறை தண்டனையானது வந்து விதிக்கிறதுக்கான சூழல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குற்றவாளி தப்பி விட்டாலோ அல்லது சம்பவம் குறித்து உடனடியாக புகார் அளிக்க, அதாவது காவல்துறைக்கு வந்து புகார் அளிக்க தவறினாலோ 10 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனையும் 7 லட்சம் ரூபாய் வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்திருத்தம் வந்து குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இதன் காரணமாக தான் ஒட்டுமொத்த ஓட்டுநர் சமூகமும் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த போராட்டம் தொடர்பாக இந்திய மோட்டார் மற்றும் சரக்கு போக்குவரத்து சங்கத்தினுடைய இந்திய தலைவர் திரு ராஜேந்திர கபூர் வந்து ஏஎன்ஐ நிறுவனத்துக்கு வந்து பேட்டி வந்து கொடுத்துருந்தாரு. அவர் அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, யாருக்கிட்டையும் இந்த புதிய சட்ட திருத்தம் தொடர்பாக வந்து விவாதிக்கலை, பாதிக்கப்படக்கூடிய ஓட்டுநர் தரப்புக்கிட்ட வந்து விவாதிக்கலை, எங்களுடைய இந்த சங்கம் சார்ந்த தலைவர்கள் நிர்வாகிகளை கூப்பிட்டு அழைச்சி இந்த மாதிரி ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வர போகிறோம், உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் எந்த விதமான ஒரு விவாதம் கூட நடத்தாமல் இத்தகைய ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறது ரொம்பவே வந்து மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதன் காரணமாகத்தான் இந்த அளவுக்கு ஓட்டுநர்கள் கோபத்தோட இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. ஒரு பக்கம் இந்த சங்கங்கள் வந்து தங்களுடைய கருத்துக்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஓட்டுநர்கள் வந்து பல்வேறு தேசிய ஊடகங்களை வந்து பேட்டிகள் வந்து கொடுத்துருக்காங்க. கடந்த இந்த சட்டத்தின் போது 2 ஆண்டுகள் வரைக்கும் எங்களுக்கு தண்டனை வந்து இருந்துச்சு, ஆனால் இந்த முறை 10 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு மாத வருமானமே வந்து கிட்டத்தட்ட 12,000 13,000 ரூபாய் தான் கிடைக்குது. அப்படிங்கும்போது லட்சக்கணக்கில் இந்த அபராத தொகையானது வந்து உயர்த்தியிருக்காங்க, எங்களால் எப்படி கட்ட முடியும் அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டு ஓட்டுநர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஹிட் அண்ட் ரன் மற்றும் கவனக்குறைவால் ஒரு விபத்து ஏற்படுது, அதில் வந்து உயிரிழப்புகள் நடக்குது அப்படின்னா அதற்கான தண்டனை வந்து மத்திய அரசு வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. இதனால் பெரிய போராட்டம் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. இதில் என்ன குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் தொடங்கி மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த வட மாநிலங்களில் ஓட்டுநர்கள் தேசிய நெடுஞ்சாலைகளில் தங்களுடைய வாகனங்களை நிறுத்தி தங்களுடைய போராட்டங்களை வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக பெரிய அளவிலான தட்டுப்பாடுகள், எரிபொருள் தட்டுப்பாடுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த செய்திகள் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேரவும், எரிபொருள் தட்டுப்பாடு, குறிப்பாக எரிபொருள் கிடைக்காமல் போனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது காரணத்துக்காக நேரடியாக மக்கள் வந்து பெட்ரோல் நிலையங்களில் வந்து தொடர்ச்சியாக வந்து முற்றுகையிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் காரணமாக பல்வேறு பெட்ரோல் பங்குகள் வந்து மூடப்பட்டிருக்கு. பல்வேறு பெட்ரோல் பங்குகளை அந்த பெட்ரோல் பங்க் நடத்தக்கூடிய அந்த உரிமையாளர்களுக்கும் வண்டி உரிமையாளர்களுக்கும் வந்து பெரிய வாக்குவாதங்கள் நடக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. வட மாநிலங்களில் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து உருவெடுத்திருக்கு. இந்த போராட்டம் குறித்து காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டு இந்த சட்டத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள்கிட்டையோ இல்லை எதிர்கட்சிகள்கிட்ட வந்து எந்த விதமான விவாதம் நடத்தாமல் இத்தகைய ஒரு சட்டத்தை வந்து பாஜக அரசு கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஷயங்கள், அதாவது விவாதங்கள் நடத்தப்படாமல் தொடர்ச்சியாக வந்து இத்தகைய சட்டங்கள் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஜனநாயகத்தினுடைய அந்த ஆன்மா மீது தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு விஷயமா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 150க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில் இந்திய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பான ஓட்டுநர்களுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் இத்தகைய ஒரு சட்டமானது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதையும் தன்னுடைய ட்விட்டரில் குறிப்பிட்டிருக்காரு. குறைந்த வருமானம் கொண்ட கடின உழைப்பாளிகள் வர்க்கத்தின் மீதான இத்தகைய கடுமையான சட்டம் வந்து அவர்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாகக்கூடிய ஒரு விஷயமா வந்து மாறியிருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. அதே போல் இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஊழலுடன் மீட்பு வழிமுறைகளுக்கு வந்து வழிவகுக்கும் அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த சட்டத்தின் காரணமாக ஆர்கனைஸ்டு கரப்ஷனானது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்காரு. த கவர்மெண்ட் விச் ரன்ஸ் டெமோக்ரஸி வித் த விப் ஹேஸ் ஃபர்காட்டன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எம்பரர்ஸ் ஆர்டர்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதையும் தன்னுடைய ட்விட்டரில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு உருவெடுத்திருக்கு அப்படிங்கும்போது உடனடியாக மத்திய அரசு இந்த ஓட்டுநர் சங்கத்தினுடைய தலைவர்களை வந்து அழைச்சி பேசுகிறோம், இந்த சட்டம் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்லாம் வந்து விளக்கங்கள் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்காங்க, அழைத்து வந்து பேசுகிறாங்க. ஆனால் ஒரு முடிவு வந்து எட்டப்படாமல் இருக்குது. இத்தகைய ஒரு முடிவு எட்டப்படலை அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா
டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. பெட்ரோல், டீசல் இருந்து காய்கறி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து லாரி ஓட்டுநர்கள்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது அவர்கள் மீது இத்தகைய ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்படுது அப்படின்னா அது மிகப்பெரிய விளைவை வந்து சமூகத்தில் வந்து சந்திக்க நேரிடும். அதற்கான உதாரணம் தான் இந்த 2 நாட்களில் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த சட்டத்திருத்தம் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்னவாக இருக்குது, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மத்திய அரசு மீண்டும் இந்த சட்டத்தில் வந்து மாற்றம் கொண்டு வருமா, இல்லை என்ன மாதிரியான விஷயத்தை வந்து பாஜக இந்த விஷயத்தில் வந்து கையாள போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.